அடுத்து சமஸ்கிருதத்தை பத்தி பேசுறாப்புல அண்ணா. என்ன சொல்றாப்புன்னா, சமஸ்கிருதத்தை அவங்க கொண்டு வந்து வச்சுக்கிறாங்க. நீ தான் சொல்ற. அதாவது 2000 வருஷமா நம்ம கூட தமிழ் பேசலாம். அவன் தமிழங்கறியில. அவன்கிட்ட போய் பேசு. 2000 வருஷமா என் கூட தமிழ்ல பேசிட்டு இருக்கடா. நீ என் கூட இருக்கடா. நீ தமிழன்டா. அதனால சமஸ்கிருதத்துல மந்திரம் ஓதாதடா, தமிழ்ல ஓதுறான்னு பேசு. அதாவது என் பாட்டன் பாரதியை வந்து எவன்டா பார்ப்பான்னு சொன்னது அப்படின்னு கேட்டில்ல. அதாவது பாரதியோட வகரா தானே அவங்களும். சொல்லு போய் நீங்க எல்லாம் பாரதியோட வகரார். அதனால நீங்க வந்து தமிழ்ல பாடணும். அவர் எவ்வளவு தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு பேசு போய். பேசுவையா? சரி, பாரதியாரே சமஸ்கிருதத்தை ஆதிச்சாரம் வச்சிருக்காரு. அதையும் நீ பேச மாட்டா. இதை எப்படி பேசுவ? அதாவது பாரதியார் வந்து பார்ப்பனியத்தை, சமஸ்கிருதத்தை, ஆரியத்தை ஆதரிச்சாருன்னு வச்சுக்கலாம். இவர் வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே மௌனம் காப்பானுங்க. அவனுங்க தமிழ் பேசியிருக்காரு, அதை மட்டும் தூக்கிட்டு வந்து இங்க முட்டு கொடுப்பானுங்க. முற்போக்கு ஏதாவது பேசியிருக்காப்புல, அதை எடுத்து வந்து பேசுவானுங்க. யாரோட உண்மையான நோக்கம் இது கிடையாது பார்த்துக்குங்க. அதாவது அவங்களுக்கு நியாயப்படுத்தணும், அவங்கள காவந்து பண்ணணும் பார்த்துங்க. அவங்கள போட்டு அடிக்கிறோமா நம்ம இங்க? அதை காவந்து பண்ண அண்ணன் வந்து படுத்து முட்டு கொடுப்பாப்புல. அவங்க 2000 வருஷம் நம்ம கூட இருக்கா தமிழர். சரி, 2000 வருஷம் இருக்கும். ஏன்டா சமஸ்கிருதத்தில் மந்திரம் வரான்? ஏன்டா நம்மளை உள்ள விட மாட்டான்? அவன் தாண்டா முரட்டு பண்ணிட்டு இருக்கான். போய் கேளாண்டாத. அதை கேட்க மாட்டார் அண்ணா.